தமிழகத்தில் +2 தேர்வில் 91.3% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. தேர்ச்சி விகிதத்தில் திருப்பூர் மாவட்டம் முதலிடத்தையும், கிருஷ்ணகிரி மாவட்டம் கடைசி இடத்தையும் பிடித்துள்ளன. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி வெளியாகின. இதில் மாணவிகள் 93% பேரும், மாணவர்கள் 88% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி விகிதத்தில் திருப்பூர், ஈரோடு, பெரம்பலூர் கல்வி மாவட்டங்கள் முதல் 3 இடங்களை பிடித்தன. +2 தேர்வில் தேர்ச்சி விகிதத்தில் திருப்பூர் மாநில அளவில் முதலிடம் பிடித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அந்த மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்புக்குரிய தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, திருப்பூர் மாவட்டம் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதத்தில் மாநில அளவில் முதன்மை மாவட்டமாக வந்திருக்கின்ற வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் இந்த முதன்மை மாவட்டமாக உருவெடுப்பதற்கு சிறப்பாக பணிபுரிந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர்கள், கல்வித்துறையை சார்ந்த அனைத்து அலுவலர்கள், அதேபோன்று அதற்கு மூல காரணமாக இருந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக அளவில் மிக குறைந்த தேர்ச்சி பெற்ற மாவட்டங்களில் வேலூர் மாவட்டம் 85% தேர்ச்சியுடன் முதலிடத்தில் உள்ளது. விழுப்புரம், திருவாரூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்கள் அடுத்தடுத்த இடத்தில் உள்ளன. பாட வாரியாக பார்க்கையில் அறிவியல் பாடப்பிரிவுகளில் 92% பேரும், வணிகவியல் பாடப்பிரிவில் 90% மாணவர்களும் தேர்ச்சி அடைந்துள்ளனர். இயற்பியலில் 93% மாணவர்களும், வேதியியலில் 94% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதேபோன்று உயிரியல், கணிதம், தாவரவியல், வணிகவியல், கணக்கு பதிவியல் பாடப்பிரிவுகளிலும் தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளது. +2 தேர்வில் சென்னை மாநகராட்சியில் உள்ள அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளன. தேர்ச்சி விகிதம் 90.41% எனவும், இது கடந்த ஆண்டை விட 1.62% அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அரசு பள்ளிகளோடு ஒப்பிடுகையில் மெட்ரிக் பள்ளிகள் அதிக சதவிகிதத்தில் தேர்ச்சி பெற்றுள்ளன. +2 தேர்வில் மறுகூட்டலுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் வரும் திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியை பொறுத்தவரையில் +2 தேர்வில் 92.94% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள்.